ஹலோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல். அவங்க இன்றைக்கி நம்ம கோல்டு வேலை வச்சிருச்சு. பட்டைக்கிட்டு உடஞ்சி போச்சு வண்டியில். அதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் காளையார் கோவில் பக்கத்தில் தான், காளையார் கோவிலுங்கிற ஊரில் தாங்க வந்திருக்கோம். களத்தி ஐயனார் ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ். இங்கே எல்லா வகையான பட்டைக்கிட்டுமே ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணுறாங்க ஹைட்ராலிக்கில். நேராக அது பார்த்திங்கன்னா காளையப்பா கடைக்கு நேராக பார்த்திங்கன்னா மீனா மெஸ்க்கு ஆப்போசிட்டில் தாங்க அந்த கடை இருக்குது. களத்தி ஐயனார் ஸ்ப்ரிங் ஒர்க்னு கடை. இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுபோக நல்ல ஒரு பிஸ்னஸ் டிப்ஸும் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அதை ரெண்டு சைடுமே பட்டைக்கிட்ட கழட்டிட்டாங்க. லெஃப்ட் சைட்லேயும் சரி, ரைட் சைட்லேயும் சரி. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணுமே உடஞ்சிருச்சு, 3 பட்டையுமே உடஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். 2010 ஃபிட் பண்ணது, கம்பெனி ஃபிட்டடு. 13 வருஷம் உழைச்சிருச்சு இந்த பட்டைக்கட்டு. இதுதான் அந்த ஸ்ப்ரிங் பட்டைக்கட்டு மாத்திர இடம். எல்லாமே ஹைட்ராலிக்லேயே ப்ரெஸ் பண்ணி நீட்டாக செட் பண்ணுறாங்க. உண்மையிலே செம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் டிப்ஸும் இருக்குது இதில், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அதுபோக ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிப்ஸு. அது என்ன ஷாக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே நல்ல லென்த்து. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கலட்டினதுலேருந்து மாற்ற வரைக்கும். ஸோ இது ரொம்ப லாங்காக போகிறதுனால அப்பப்போ இடையில சின்ன சின்ன மியூசிக்கும் போட்டிருப்பேன். ஏன்னா நமக்கு போர் அடிக்கும் இல்லையா, ஒரே லென்த்தாக பார்த்தோன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால் சிம்பிளாக ஒரு சின்ன மியூசிக்கோட, ஒரு இசை பயணத்தோடு இந்த வீடியோ போட்டிருக்கேன், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் நானும் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அப்பப்போ இடையில நான் வாய்ஸ் கொடுக்குறேன். அதில் என்னென்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்லா குயிக்காக வேலை பார்க்குறாரு மனுஷன். எல்லாமே புது ஜேக்காப்ஸில் இருக்குது. ஸ்ப்ரிங் பட்டைக்கட்டும் புதுசு இருக்குது. எல்லா ஸ்பேர்ஸுமே இங்கே வச்சுருக்காரு. நம்ம வண்டியை நிப்பாட்டினாலே போதும், ஒர்க்கு எல்லாமே பார்த்து கொடுத்துருவாங்க. ஜாமான் வாங்குறதுக்கு நம்ம அலைய தேவையில்லை. ரொம்ப பேசுனா போர் அடிக்கும். வாங்க சிம்பிளாக இசை பயணத்தோடு நம்மளுடைய மியூசிக் கேட்டுக்கிட்டே இந்த வீடியோ ஃபுல்லாமே ப்ளே பண்ணுறேன். இசை பயணத்தை ஆரம்பிப்போம், வாங்க.
இந்த கலைத்தி ஐயனார் ஸ்ப்ரிங் ஒர்க்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம எங்கேயுமே ஜாமான் வாங்க அலைய தேவையில்லை. வண்டியை மட்டும் கொண்டாந்தா போதும். எல்லா வகையான ஸ்பேர்ஸுமே புதுசாகவே வச்சுருக்காங்க. இங்கே அவைலபிளாக இருக்குது, புதுசாகவே வச்சுருக்காங்க. அதுபோக நம்ம சொன்ன வண்டி நிப்பாட்டினோம்னா செம்ம ஃபாஸ்ட் ஒர்க்கருங்க. சாதாரணமாக சொல்ல முடியாது, ஒர்க்கர்னே சொல்ல முடியாது, அவர் தான் ஓனரு. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு, குயிக்காக வேலையை முடிச்சிடாரு. வாங்க அடுத்த இசை பயணத்தோடு தொடங்குவோம்.
இவர் தான் அந்த கடையோட ஓனர். செம்ம ஃபாஸ்ட் ஒர்க்கர், பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாருங்க, நல்லா வேகம். நம்ம வண்டியை கோல்டை கொண்டாந்து நிப்பாட்டி கரெக்டாக 3/4 மணி நேரம் தாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க, எல்லா வேலையும் டான் முடிச்சிடுறாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கர்னே சொல்லலாம். ஒர்க்கர்னு சொல்ல முடியாது, அவர் தான் ஓனரு. ஒர்க்கர்னு சொன்னால் கோச்சுக்குவார்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்லா வேகமாக வேலை பார்த்தாங்க, நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஒர்க்கு எனக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஒர்க்குக்கு உண்டான ஒர்த்தான பில்லு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிஸ்னஸ் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி. இந்த வீடியோவில் என்ன ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ்னால், நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை, காரைக்குடி இதில் எல்லாமே ஆன்லைன் டெலிவரி ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட்ஸ்க்கு தனியாக இருப்பாங்க. ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், எனி டெலிவரிஸ், ஆன்லைன் டெலிவரிக்கு இன்னும் தனியாக இருக்காங்க. இதில் காளையார் கோயில் நல்ல தொழில் ரீதியாக நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர். பிஸ்னஸ்லேயும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி பயங்கர டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரியோ இருக்கட்டும், மற்றபடி ஹோம் டெலிவரி எதாக இருந்தாலும் ஆன்லைன் டெலிவரி ஷாப் ஒன்றும் இல்லை, அந்த ஏஜென்சி அங்கே இல்லை. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் காரைக்குடி பக்கத்தில், சிவகங்கை பக்கத்தில் காளையார் கோவில் நல்ல ஒரு தொழில் வளத்தில் வளர்ந்து வரும் ஏரியா. நீங்கள் அங்கே தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டக்குன்னு ஆரம்பிங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே நல்ல தொழில் தான் அது. ஆன்லைன் டோர் டெலிவரி வசதிகள் உள்ள ஒரு தேவைப்படக்கூடிய ஏரியா தான் நம்ம காளையார் கோவிலில். சூப்பராக தான் இருக்குங்க. நல்ல தொழில் வளத்தில் முன்னேறி வரக்கூடிய ஒரு ஊர். இந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன். நான் பில்லு நேராக வந்த பிறகு நான் சொல்கிறேன். உண்மையிலே நம்ம களத்தி ஐயனார் ஸ்ப்ரிங் ஒர்க் கடையில் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாருங்க. எல்லா ஜாமானுமே, அதாவது நம்ம மெட்டீரியல் எதுவும் வெளியே வாங்க தேவையே இல்லை, எல்லா மெட்டீரியலுமே உள்ளே இருக்குது. நான் ரொம்ப ஷாக்காகி பார்த்தேன் இதை.
உண்மையிலே நல்லாயிருக்கு கடை. வாங்க உள்ளே எப்படி இருக்குங்கிறத அந்த பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு பாருங்களேன். டான்னு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ, ரொம்ப நேரம் யாரும் பார்க்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். போர் அடிக்கும் இல்லையா, 3/4 மணி நேரம் யாரும் பார்க்கவும் முடியாது. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமும் இது கிடையாதுன்னு நான் கிடையாது. யூஸ்ஃபுல்லான விஷயந்தான், எனக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு தேவைப்படலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கடா இருக்குன்னு. நானே இந்த கடையை ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சேன். நண்பர் ஒருத்தர் தான் சொல்லி தான் இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சேன். டைரெக்டாக வந்து பார்த்தேன், பேசினேன், ஓகே செட் ஆகிடுச்சு. குயிக்காக மாட்டினோம். ஆனால் ரேட் எதுவும் பேசலை. லாஸ்ட்டில் எனக்கு வச்சார் நல்லா ட்விஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்ன ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி. எதிர்பார்க்காத ஒரு பில் ரேட்டு தான். ஓகே, இருந்தாலும் இந்த வேலைக்கு ஒர்த்தான பில்லு தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வேலைக்கு உண்டான பில்லை நான் சொல்கிறேன், அது ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் எப்படிங்கிறத. நான் ஆக்சுவலாக 2 ஜேக்காப்ஸரையும் பின்னாடி மாற்ற சொல்லியிருந்தேன். அவர் கலட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஜேக்காப்ஸர் நல்லா தாங்க இருக்குது, புஷ்ஷு மட்டும் மாற்றினா போதும்னு சொல்லி புஷ்ஷை மட்டும் மாற்றினார். இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக வேலை பார்க்கக்கூடிய ஆள் கிடைப்பாங்கங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னதை மாற்றிட்டு பில்லு போகிறது தான் ஆள் இருக்குது. இல்லைங்க ஜேக்காப்ஸர் நல்லா தான் இருக்குது, நீங்கள் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும், புஷ்ஷு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டாரு. தொழிலில் இந்த அளவுக்கு நேர்மையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஒர்க் சின்சியாரிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இவர்கிட்ட நான் பார்த்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே நல்ல மனுஷன், நல்லா குயிக்காக வேலை பார்த்தாங்க 2 பேருமே. அவருடைய அசிஸ்டண்ட்டும் சரி, குறைச்சி இடப்பட முடியாது. அவருக்கு ஈக்குவலாக பின்னாடியே வந்துட்டார். அவரும் நல்லா ஒர்க் பண்ணார். மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. வாங்க அந்த டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு டயர் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வீடியோஸ் ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தேன். நான் நமக்கு போர் அடிக்குங்கிறதுனால பாதி கட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி தான் போடுறேன். எல்லா வீடியோஸ்லேயுமே எல்லாருமே வருவாங்க. பட் எனக்கு வந்து நான் தான் வீடியோ எடுக்கிறது, நான் தான் வாய்ஸ் கொடுக்குறது, நான் தான். அதாவது ஒலி பதிவு 2மே நான் தான். அதனால் என்னால் இந்த வீடியோவில் வர முடியாது, வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். வச்சுக்காதீங்க. டக்குன்னு டயரை மாட்டி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், இவர் தான் அசிஸ்டண்ட். செம்ம, இவருமே நல்லா ஃபாஸ்ட் ஒர்க்கர். செம்ம ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2-3 மினிட்ஸில் எல்லாத்தையும் மாட்டி ஜாக்கி இறக்கிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஒர்க் எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பில்லு மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது ஒர்த்தா என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். என்னடா திரும்ப அதவே சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதான். எந்தெந்த ஒர்க்காக இருந்தாலும் 2 பேருமே இந்த வேலையை முடிச்சாச்சா அந்த வேலையை முடிச்சாச்சான்னு கம்ப்ளீட் பண்ணி பேசிக்கிட்டு ஒரு தொடர்ச்சியாக வேலை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவன் மாட்டியிருப்பான்னு நினச்சி நான் விட்டுட்டேன், நான் மாட்டியிருப்பேன் நினச்சி நீ விட்டுட்டேன்னு யோசிக்கிறது நிறையா நடக்குது. இந்த பட்டைக்கட்டு தாங்க இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது. வேலையை முடித்து ஜாக்கி இறக்கிட்டார். 40 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டாங்க. பட் 20 நிமிஷம் வீடியோவை நான் கட் பண்ணிட்டேன். 20 நிமிஷம் தான் போட்டிருக்கேன், உங்களுக்காக பாதி தான் போட்டிருக்கேன். செம்ம ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், ஜாக்கி இறக்கியாச்சு. கிளம்பலான்ட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி பில்லு போட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது. அது என்ன அமௌண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். 5340 ரூபா. இதில் என்னென்னா, அந்த பட்டைக்கிட்டு மாற்றி அதில் வரக்கூடிய இந்த கிரீஸ் அடிக்கிறதுக்கு தேவையான பின்னெல்லாம் நிறைய இதெல்லாம் இல்லை. அந்த பின்னெல்லாம் அவர் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்தாரு. கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவில் பக்கத்தில், காளையார் கோவிலே தான் என்ட்ரன்ஸ்லேயே கழுத்தி ஐயனார் மீனா மெஸ் நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த பில்லு ஒர்த்தா இல்லையாங்கிறது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் யுவர் சேனல். அவர் சேனல்னே சொல்லலாம், யுவர் சேனல்னு சொல்கிறத விட அவர் சேனல்லே சொல்லலாம். தேங்க்யூ, சி வாட்ச்.